1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தற்குறின்றீங்க, எங்களை போய் எந்த நேரம் தற்குறின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜயே கதர்னார். காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் எங்களை போய் தற்குறின்றீங்க, நாங்கள் தமிழ்நாட்டையே புரட்டி போட வந்த ஆச்சரியக்குறி, திமுகவுக்கு எதிரான கேள்விக்குறி அப்படின்லாம் அடுக்குமொழி. சத்தியமா ஸ்கிரிப்டே அவங்க எழுதி கொடுக்குறான்னு தெரியல. இந்த மாதிரி அடுக்குமொழியெல்லாம் பேசி பல வித்தைகளை காமிச்சார். ஏன் அவங்கள தற்குறின்னு சொல்லணும், எங்களை ஏன் தற்குறின்னு சொல்றீங்கன்னு விஜய் கேள்வி கேட்கிறாரு. ஏன் சொல்லணும் தற்குறின்னு, ஏன் சொல்லணும்னா இதனால தான். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்த் தான் பேசுவார், யாராத இறங்கு கீழே இறங்கு அப்படின்னு. இப்ப விஜயே கத்த வச்சிட்டானுங்க, இறங்குப்பா தம்பி, கீழே இறங்க தம்பி, தயவு செஞ்சு கீழே இறங்க, சொல்றதை கேளுங்க, கீழே இறங்க, கீழே இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். எப்படி கீழே இறங்கினாதான் இவர் முத்தம் கொடுப்பார். இவனுங்களை தற்கூரின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஒருத்தன் மேலே ஏறி நிற்கிறாங்க, ஆர்வ கோளாறு, தன்னுடைய ரசிகன். அதாவது நீண்ட நாட்களா திரையில மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். பல நாட்கள் நான் விஜய் வெறியன். நான் எப்படியாவது பார்த்துடணும், அந்த வெறி என் மனசுக்குள்ள இருக்கு. நான் என்ன சொல்றது, அவர் நேரில் பார்க்கறது மட்டும்தான் எங்கள் நோக்கம். அவர் எப்படி இருப்பார், எப்படி, ஏன்னா திரையில மட்டும் தானே பார்த்துருக்கோம். நேரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மேலே ஏறி நின்று பார்க்குறான். விஜய் நம்மளை பார்க்கணும், நம்மகிட்ட பேசணும், ஏதோ ஒரு ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன். அவனை அரசியல் படுத்தணும். தம்பி, நீ மேலே ஏறி நிற்கிற, சரியா, நீ உச்சியில் மேலே ஏறி நிற்கிற, நீ நிற்கிறதுனால நம்மளை தற்குறின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிழையும் எங்களை பாதிக்கும். நான் கெட்ட பேர் வாங்கினா உனக்கு பரவாயில்லையா, நான் உங்களை சரியாக வளர்க்கலன்னு சொல்லுவாங்க, நான் உங்களை சரியாக அரசியல் படுத்தலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நாகரிகமாக நடந்து கொண்டால்தான், நீங்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தால்தான், நீங்கள் சாலையில் பாதுகாப்பை சரியாக கடைபிடிச்சாதான் நம்ம கட்சிக்கும் எனக்கும் நல்ல பேர். என் பேரை நீங்கள் அவமானப்படுத்தலாமா? இப்படி உருக்கமாக உங்ககிட்ட சொல்லி பாருங்க. நீங்கள் அரசியல் படணும், நீங்கள் நாகரிகமானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. உறுதியாக கேட்பான், உண்மையிலே கேட்பான். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, அவங்கள திருத்தவே முடியாது. அவர்கள் வேற்றுக்கிற வாசிலாம் இல்லை, திருத்துவதற்கு இவர்கள் முயற்சிப்பதில்லை. ஏன்? அவனை திருத்திட்டா, அவனுக்கு சுய அறிவு வந்துட்டா அங்கே கூட்டம் கூடாது. அங்கே எல்லாரும் என்ன பண்ணணும், தற்குறிகளாகவே இருக்கணும். அது விஜய் மிகவும் விரும்புகிறார், நேசிக்கிறார். அப்படி தற்குறிகளாக இருந்தால்தான் 2026 தேர்தலை அவரால் சந்திக்க முடியும். இல்லைன்னா அந்த தேர்தலை சந்திக்க முடியாது. அதுக்கு தான் அவங்களை தற்குறின்னு சொல்றது. இப்ப தொண்டன் தற்குறியா இருந்தா பரவாயில்ல, தலைவனே தற்குறியா இருக்கிறான். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது, சொல்லிவிட்டேன். இந்த 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க. இந்த அக்காமலா கப்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அந்த பானங்களை தயாரிக்கிறத பற்றி பேசுவாங்க. அதில் கொஞ்சம் மண்புழுக்களை போட்டு, அதில் அந்த முயலின் சட்டையை ஊற வைத்து, அந்த மாதிரி பெரியார்லேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிறோம், அந்த எண்ணெயில் கொஞ்சம் பெரியார் அள்ளி போட்டுக்கிறோம், கொஞ்சோண்டு தேவையான அளவு எம்ஜிஆருடைய அரசியல் அனுபவங்கள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ஏதாவது நம்ம சுவைக்கு ஏற்ப நம்ம கொஞ்சோண்டு அண்ணாவை கொஞ்சம் அதில் அள்ளி போட்டுக்கிறோங்க. இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா தாவேக்காவோட அரசியல் வந்துருங்க. தாவேக்காவோட அரசியல் மிக சிறப்பாக வரணும்னா என்ன பண்ணணும், எல்லாரையும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டோம்னா குழம்பு எப்படி அருமையாக வருமோ அந்த மாதிரி கொஞ்சம் அண்ணா, கொஞ்சம் பெரியார், கொஞ்சம் எம்ஜிஆர், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஜெயலலிதா கொஞ்சம் அள்ளி போட்டாங்க, அடுத்து கருணாநிதி கொஞ்சம், அதுக்கடுத்து யாரெல்லாம் வராங்க, வாஜ்பாய், எல்லாரும் வந்துடுவாங்க ஒவ்வொருத்தவங்களா. ஏன்னா அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் எடுத்து அப்படி கொஞ்சம் போட்டு அப்படி கிண்டனிங்கன்னா ஆகச்சிறந்த ஒரு அரசியல் ரெடி ஆகிரும். இவனுங்களை தற்குறின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இவர்களை தற்குறின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது எல்லாருக்குமே ஒரு சித்தாந்தம் இருக்குங்க. ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு.
அதாவது என்ன சொல்றது, அகண்ட பாரதம், இங்க வந்து இந்துக்கள் மட்டும்தான் வாழணும். அது கொடுமையான சித்தாந்தம், மிக கொடுமையான சித்தாந்தம். அது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கு எதிராகவும் அது மாறும். அது மிக ஆபத்தான சித்தாந்தம். ஆனாலும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. திமுக கிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு. இப்போ ஆரம்பத்தில் வந்து நல்ல சித்தாந்தமெல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து குடும்ப ஆட்சி, கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சித்தாந்தத்தை வச்சு அவங்க செயல்படுறாங்கன்னா அது கொடூரமான சித்தாந்தம் இருந்தாலும் அவர்களிடம் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சிகிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணையும் மக்களையும் மீட்போம், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்வோம், தமிழக உரிமைகள் அனைத்தையும் பாதுகாப்போம், மக்களுக்கு பேராபத்தாக இருக்கிற ஒரு விடயத்தையும் அனுமதியோம், நாங்கள் வந்து நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவோம், மக்களுக்கு அனைவருக்கும் வாழ தகுதியான மாநிலமாக, வாழும் போதே சொர்க்கமாக இந்த பூமியை மாற்றுவோம் அப்படின்னு பல சித்தாந்தங்களை நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்ல. எங்கள் கொள்கை தலைவர் பிரபாகரன், இப்ப திமுகவுடைய கொள்கை தலைவர் அண்ணா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை தலைவர் அண்ணா, இவர்கள் இருவருக்கும் பொதுவான தலைவர் பெரியார். இப்படி வந்து பல விதமா இருக்கு. இது எதுவுமே கிடையாதுங்க, பொது அறிவுன்னு கிடையாதுங்க. பொதுவாகவே அறிவு இல்லை, பொதுவாகவே அறிவே கிடையாது. எல்லாரையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்புனா அது எப்படி நல்லாவா இருக்கும்? உண்மையிலே அது மாதிரி தான் இப்ப தாவேக்காவுடைய அரசியல் இருக்கு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? மக்கள் பிரச்சனையை பேசுறவர், மக்களுக்கு எதுனா ஒன்னா நிக்கிறவர். யார் இவரு? மக்களுக்கு ஏதாவது ஒன்னா வந்து நிக்கிறவர். ஸ்கிரிப்ட் பேப்பர் பறந்து போச்சுங்க, வெள்ளை பேப்பர் பறந்து போச்சு, ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு. பார்த்து படிக்கும் போதே இந்த நிலைமைடானா இன்னும் பார்க்காமலாம் விட்டா வளருவாம்பல. இதுதான் இன்னும் நிலைமை. மக்கள் பிரச்சனை மனசுல யாராத வரைக்கும், மக்கள் பிரச்சனை எதிர ஸ்கிரிப்ட் பேப்பரா இருக்கிற வரைக்கும் நீ தலைவனாவே ஆக முடியாது, தற்குறியா தான் இருக்கணும். நீ தலைவன் ஆகணும்னா மக்களை படிக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை ஆழ்ந்து சிந்திக்கணும், மக்களுக்கு என்ன தேவை, தினம் தினம் அவர்கள் வந்து எதை அனுபவிக்கிறார்கள், அவர்களை எப்படி அதை வந்து மீட்டு கொண்டு வரணும், மாற்று திட்டம் என்ன இருக்கிறது, இதையெல்லாம் யோசிக்கிறவன் தான் தலைவன். இதெல்லாம் யோசிக்காம A4 ஷீட் எடுத்துட்டு வந்து பொதுக்கூட்டம் போட்டு, பொதுக்கூட்டத்தையும் பஸ்ஸை வச்சு பஸ் மேலே தானே ஏறி நின்று பேசுவன்ற பாரு, நீ தற்குறி. அதனால தான் உன்னை தற்குறின்னு சொல்கிறாங்க. இவன் மட்டும் தற்குறி இல்லை, உண்மையிலேயே தாவேக்காவுடைய ரசிகர்கள், யார் வீட்டிலலாம் தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறாங்களோ, யார் வீட்டிலாம் விஜய் ரசிகர்கள் இருக்காங்களோ, அவங்க அனைவருமே மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டை ஒரு நாய்க்கோ கோழிக்கோ இல்லை வந்து எலிக்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. தேர்தல் நேரத்தில் மிகவும் கவனமாக இருங்கன்னு நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னு சொன்னால், நான் வந்து 2 டைம் போட்டேங்கண்ணா. முதல்ல ரெட்டலைக்கு போட்டேன், அப்புறம் சீமானுக்கு போட்டிருக்கேன். இந்த வருஷம் விஜய் அண்ணனுக்கு நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்துருக்கமா அப்படின்னு ராமர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் 9 ஓட்டு இருக்கான். 9 ஓட்டும் தாவேக்காவுக்கு தான் போடணுமா. ஒரு வேளை மறந்து தாவேக்காவுக்கு அவங்க ஓட்டு போடலை அப்படின்னா சோத்துல விஷம் வச்சிருவோம். எப்படி சோத்துல விஷம் வச்சிருக்கோம்? உண்மையிலே சொல்றேன், நீங்க இதை சாதாரணமெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இதுங்க அனைத்தும் பைத்தியம். இவர்கள் செய்வார்கள், உண்மைதான், இவர்கள் உண்மையிலே செய்வார்கள். இவர்களுக்கு விஜய் ஜெயிக்கணும். அவங்க வந்து எப்போ ஏற்கனவே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. விஜய் வெற்றி பெற்றுட்டாராம். அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வெற்றி பெற்று விட்டார், விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார், விஜய் தான் இப்போ முதல்வர். இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாது, வெளியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 வயசு 12 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பேசுது பொதுக்கூட்டத்தில். என்ன பேசுதுன்னா, இப்போல்லாம் வந்து கத்தி படமும் துப்பாக்கி படமும் போடுறதே இல்லை, சன் டிவியில் விஜய் படம் போடுறதே இல்லை, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவங்க வந்து பழி வாங்குறாங்க. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான். இது கூட பரவாயில்ல, அது சின்ன பொண்ணு, அறிவு இல்லை, அது வந்து விஜய் படம் வந்து சன் டிவியில் போட மாட்டாங்களாம். இப்போ வந்து செல்லுலே வந்துடுது. எல்லா வீட்லேயும் மொபைல் இருக்குது, எல்லா வீட்லேயுமே யாரும் இப்போ பெருசாக டிவி பார்க்குறது இல்லை, எல்லாருமே வந்து மொபைலில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதில் வந்து விஜய்னு போட்டிங்கன்னா விஜயோட எல்லா படமும் வந்துடும். அந்த சின்ன குழந்தை, அதுக்கு அறிவு இல்லை. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போடுறான் ட்விட்டரில், சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி சன் டிவியில் விஜய் படம் போடலன்னா விஜய் தோத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? டேய், எதை எடுத்து போய் எங்கடா கம்பேர் பண்ணுறீங்க? சன் டிவியில் விஜய் படம் போடுறதுக்கும் விஜய் தோக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? விஜய் படம் போட்டால் விஜய் ஜெயிச்சிருவாரா? இப்போ நான் வேணால் கேட்குறேன், ஒரு சேனலில் ஏதாவது ஒரு சேனல் வேலைக்கு வாங்கிருங்க, தினமும் விஜய் படங்க, தினசரி காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் 24x7 அந்த மொத்தமாகவே வாரம் முழுக்க மாதம் முழுக்க
எந்த நேரமும் அதில் விஜய் பற்றியே போகட்டும். அப்படி போச்சுன்னா விஜய் ஜெயிச்சிருவாரா? அதனால தான் இவர்களை தற்குறிகள்னு சொல்கிறோம். இவர்கள் பேர் ஆபத்தானவர்கள். நகைச்சுவை இல்லை, இது உண்மையிலேயே தாவேக அரசியல் தமிழகத்திற்கு பேர் ஆபத்தான அரசியல். தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்த துளியும் விருப்பமில்லாதவர் விஜய். அதை உணர்ந்துக்கோங்க. தயவு செஞ்சு மக்கள் தெளிவாருங்க. ஏன்னா 41 பேரை கொண்டுட்டு அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் விஜய் இருக்கார். இப்போ விஜய் வந்து 2 பொதுக்கூட்டங்களாக நடத்தியிருக்கார். புதுச்சேரியில் 1, ஈரோட்டில் 1. 2 பொதுக்கூட்டங்களுக்கும் அரசு கொடுத்த நேரம் 10 to 12, 12:30 கூட வச்சுக்கோங்களேன். இப்போ அதே சென்னையிலேருந்து கிளம்பி விஜய் நேராக வந்து அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து சரியான நேரத்தில் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடித்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மக்கள் வந்து போயிடுறாங்க. இப்போ விஜய் திருந்துவதற்கு, விஜய் வந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு, விஜய் திருந்துவதற்கு 41 பேரை சாவடிக்க வேண்டியது இருந்தது. 41 பேர் உயிரை கொடுத்து விஜயை திருந்த செஞ்சுருக்காங்க. திருந்தனா இந்த நேரத்தை கடைபிடிப்பதற்கு. அப்போது இவர் இன்னும் மிகச்சரியானவராக வரணும்னா இன்னும் எத்தனை பேர் சாகணுன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க. தாவேக அரசியல் தமிழ்நாட்டிற்கு பேராபத்தான அரசியல். அவர்களுக்கு கொள்கை கிடையாது, அவர்கள் ஒரு கூமுட்டைகள், அவர்களுக்கு வந்து தத்துவம் கிடையாது, அவர்கள் ஒரு தற்குறிகள். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை பதிவிடுகிறேன். தாவேக அரசியல் தமிழ்நாட்டிற்கு பேராபத்தான அரசியல். மக்கள் உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.